வெல்கம் பேக் டு த சூப்பர் 8 ரிவ்யூ SCT20 வேர்ல்ட் கப் 2024. அடுத்த டீம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ மேட்ச் முடிஞ்சுது. நான் சவுத் ஆஃப்ரிக்கா ரேட் பண்ணல. ஆக்சுவலி இந்த மேட்ச் எங்க தோத்துருப்பாங்க. எப்படி அந்த ஒரு ஓவர் இவர் ஜஸ்வீத் சிங்கா அந்த ஒரு ஓவரில் கொடுத்த அந்த ரன்ஸ் எங்களுக்கு கடைசியில் வந்து 10 எடுத்திருக்கு. ஸோ வந்து இந்த சின்ன டீம்கிட்டே வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ இங்கிலாந்துக்கிட்டையும் வெஸ்ட் இண்டீஸ்கிட்டையும் மாட்டினாங்கன்னா செஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எடுத்தவங்க ஃப்ரீ விக்கெட்டு ஹென்ட்ரிக்ஸ் எல்லா மேட்சும் அவுட்டு. மார்க்ரமும் அதே மாதிரி தான். எந்த மேட்ச்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் வின்னர்லாம் இல்லை. SRHலேயே பார்த்தோம். அந்த ஒரு ரீசன் தான். SRH ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஸோ நீங்கள் மார்க்ரம் ட்ராப் பண்ண முடியாது கேப்டன். ஸோ அடிதான் ஆகணும். கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து மேபி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து மற்ற டீம் ஜெயிக்கணும்னா கிளாஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் அவங்க 2 பேரும் உள்ள வந்து ஒரு 100 ரன் அடிச்சாதான் ஜெயிக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆனால் உள்ள வர முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்காங்க. ஏன்னா பவுலிங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இல்லை, பேட்டிங் பெரிய பிரச்சனை இருக்குது. எல்லா மேட்சும் 10/3 வந்து ஜெயிக்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரீசனால சவுத் ஆஃப்ரிக்கா உள்ளே வராது, இவங்களுக்கு வராது. நானும் வந்துட்டு இவங்கள உள்ளே வராது தான் சொல்கிறேன். ஏன்னா இவங்கள்ட்டையும் ஃபாஸ்ட் பவுலிங் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங் குவாலிட்டி மார்க்கோ ஹான்சன் இருக்காரு, ரபாடா இருக்காரு, ப்ளஸ் ஆண்டி நார்கே இருக்காரு. ஆனால் இவங்கெல்லாம் நல்ல டீம் கிட்ட மாட்டிப்பாங்க, கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஒரு நல்ல டீம்லாம் வச்சு செஞ்சிருவாங்க. ப்ளஸ் இவங்கள்ட்டையும் அந்த வெரைட்டி இல்லை. நான் எதிர்பார்க்குற அந்த லெக் ஸ்பின்னர் இல்லை இந்த டீம் இருக்காரு. சம்சி உள்ள ஆட வைக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த மேட்ச் இருந்தாரா? ஸோ மேபி என்ன பேட்மேன் ஓகே மேபி அப்படின்னா ஆட வச்சிருக்கலாம். ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட அந்த ஒரு அதுவும் இல்லாமல் ஒரு சோக்கார டீம். ஸோ இவங்கள்ட்ட அந்த ஒரு ப்ரெஷர் சேஸ் பண்ணுறதுனால ஏதோ பயந்துருவாங்க. வெறும் ஓப்பனிங் மட்டும் தான் ஆடுறது, வெறும் டாஸ் ஜெயிக்கணும் இவங்க. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கணும், இல்லைன்னா ஆட தெரியாது. இவங்க வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இந்த டீமுக்கு. ஆனாலும் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப கஷ்டம் சவுத் ஆஃப்ரிக்கா. ரொம்ப நாள் ஆச்சு அவங்க செமிஃபைனல் வந்து வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு ரீசன் தான் இருக்கேன். எனக்கு வந்து மேபி ரியான் டிங்கிள்டனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் ஹென்ட்ரிக்ஸ்க்கு ஹெட்டா அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல சீசன் வந்து இருக்கு. மேபி நம்ம ஸ்டெப்ஸே நம்ம அப்படி தான் நினச்சோம். ஆனால் ஸ்டெப்ஸ் எப்படி பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி ரியான் ஹென்ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஆகிட்டு இன்னும் அந்த ஃபார்முக்கு வரல. ஆக்சுவலாக ரியான் ரெக்கிள்டனுக்கு வந்துட்டு அதிகமான இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் இல்லை. டைரெக்டாக SCT20 பயங்கரமாக ஆடினான்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் அதிகமாக எக்ஸ்போஷர் இல்லாமல் டைரெக்டாக கொண்டு வந்து சூப்பர் 8ல் அது பெரிய டீம் கூடலாம் ஆட வைக்கிறது ரிஸ்க் தான். இந்த மாதிரி ஒரு ப்ரூவன் மேட்ச் வின்னர்ஸான ரீசா ஹென்ட்ரிக்ஸை ஆட வைக்கலாம். அதுக்கு ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஃப்ரீ விக்கெட்டாக தான் இருக்கிற எல்லா மேட்சும். ஆப்போனன்ட் டீமுக்கு 10 பால் 6 ரன் அடிச்சு போது ஆப்போனன்ட் டீம் தான் இருக்கு. ரியான் டிங்கிள்டன் சுற்றிட்டு ஒரு 15 பால் 20 ரன் அடிச்சாலும் எனக்கு போதுமே. ஒரு 2 மேட்ச் வருது உனக்கு. ஆக்சுவலாக ரியான் ரெக்கிள்டன் ஒரு லெஃப்ட் ஹேண்டரா. ஸோ டீகாக்கும் இவங்களும் சரி 2 லெஃப்ட் பார்க்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட் ரைட்டு தான் போவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண மாட்டோம். மேபி டாக்டிக்கலாக சேஞ்ச் பண்ணலாம். அது ஒரு மகாராஜா கொண்டு வரலாம், ஒரு ஃபாஸ்ட் பாலர் வெளியே கொண்டு போய் வைக்கலாம். அந்த மாதிரி வேணால் சேஞ்ச் பண்ணுவாங்க தவிர கண்டிப்பாக அவங்களோட பேட்டிங் ஆர்டராக கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. சரி, அதான் ஒன்ஸ் பவுலிங் ஆர்டரும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சம்சி மகாராஜ் 2 பேருமே உள்ள இருக்காங்க. அதான் இந்த பிச் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ மேபி யான்சன் அவங்க ட்ராப் பண்ண முடியாது. ஏன்னா யான்சன் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரும் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ரீசனால தான் யான்சனுக்கு ஒரு அப்பர் ஹேண்டு பேட்மேன் நல்லா பவுலிங் போட்டார். ஸோ அடுத்து நார்கே ரபாடா அவங்க 2 பேரையும் தூக்க முடியாது. ஸோ வரலாறு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்டூவர்ட் நாளைக்குமே இதே டீம் தான் வச்சு ஆடுவாங்க. ஸோ ஆனால் உள்ளே வர்றது கஷ்டம்தான். அடுத்த டீம்லாம் வந்து அந்த டீம் இருக்கு இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து டைமில் பிக் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த டீம் வந்துட்டு ஸ்காட்லாண்டு கூட எனக்கு மேபி என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பாக என்ன பண்ணியிருந்தா சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்காட்லாண்டில் பவுலிங் இல்லை, அவங்கள்ட்ட ஃபீல்டிங் அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இல்லை. நம்ம பார்த்தோம் நம்ம ஆஸ்திரேலியா மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு அந்த எல்லாம் இருக்குது. ஆனால் இவங்கள்ட்ட ஒரே ஒரு வீக்னஸ், இவங்கள்ட்ட டெய்ல் ரொம்ப பெருசு. ஜார்டன் வந்து நம்பர் 8 ஆடணும். ஏன்னா அதுதான் இவங்கள்ட்ட இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனை. டெய்ல் ரொம்ப பெரிய டெய்லாக இருக்குது. டப்புன்னு எக்ஸ்போஷர் ஆயிரும், டப்புன்னு மிடில் ஆர்டர், டப்புன்னு வந்து சீக்கிரம் விக்கெட்ஸ் விழுந்ததுன்னா மாட்டிப்பாங்க. மிச்சப்படி பார்த்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு உள்ள ஜார்டன் வந்துட்டு நம்ம 8ன்னு சொல்ல மாட்டேன். அவன் வந்துட்டு
இப்போ நம்ம இந்தியாவில் வந்துட்டு காலங்காலமாக அது நம்ம லாங் டெயில் தான், நம்ம ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஆனால் இங்கிலாந்து அப்படி விளையாண்டது இல்லை. இங்கிலாந்து வந்துட்டு சுத்து அந்த மாதிரி விளாட்ற பிளேயர்ஸ் அவங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த மிடில் ஆர்டரும் அவங்கள்ட்ட இன்னும் கிளிக் ஆகலை. லிவிங்ஸ்டன்னு, பேர்ஸ்டோ, இன்னும் அவங்க 2 பேர்லாம் இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இவங்க இன்னும் ஆடலை. ஸோ பார்க்கலாம் தான் இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இந்த வில் ஜாக்ஸ் வேறு உட்கார வச்சுருந்தாங்க ஒரு கேமுக்கு. ஸோ அதுவும் எனக்கு சரிப்பட்டு வரல. பட் வேற லாஸ்ட் கேம் பிக்கப் போயிட்டாரு. ஹாய் ப்ரூக்கும் நல்லா ஆனாரு லாஸ்ட் கேம். 2 பேருமே நல்லா ஆனாங்க. ஓப்பனிங் சால்ட் வந்து எங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். போகும்போது பயப்படவே மாட்டேங்காரு. எல்லாம் எனக்கு விளாடுறமா ஆடி இருக்காரு. இங்கேயும் பட்லருமே வந்து ஒரு நல்ல ஃபார்ம் தான் இருக்காரு. ஸோ டூரிசம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. லிவிங்ஸ்டன் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த டீமில் பேஸ்டோ லாஸ்ட் சீசன் மேபி அது லாஸ்ட் இல்லை 38 ரன் அடிச்சாங்க நினைக்கிறேன். பட் ஆனால் ஓகே ஒரு சீரியஸ் பிளேயர் தான். ஆனால் மேபி குவாலிட்டி டீம் கூட தடுமாறுவார். ஏன்னா போன டைம் அப்படி தான் பண்ணாரு. நல்ல பேட்டிங் யூனிட்டில் கேட்க பிடிச்சி அடிச்சிட்டாரு. சேப்பாக்கில் சிஎஸ்கே அடிச்சாரு. தரம்சாலாவே சிஎஸ்கே பவுலிங் போடும்போது அடிக்க முடியல அவரால். இல்லை எனக்கு தெரிஞ்சு அதான் அவர் அந்த டீம் மிடில் வர்றது கொஞ்சம் அந்த டீம் அன்பிரடிக்டபிளுங்க. எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. என்ன பண்ணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் எனக்கு அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது. ஒரு கரெக்டாக லெஃப்ட் ஆர்ம் பேசர் இருக்குது, ஃபாஸ்ட் பவுலிங் இருக்குது, 150 போகிற பவுலர் இருக்கான், கரெக்டாக யார்கர் போடுற பவுலர் இருக்கான், அதுக்கப்புறம் லெக் ஸ்பின்னர் இருக்கான், ஆஃப் ஸ்பின்னர் இருக்கான், எல்லாம் இருக்கானுங்க. பெர்ஃபெக்டாக இருக்குது இந்த டீமு. ஆனால் இந்த டீம் கண்டிப்பாக ஃபேவரட்ஸ் தான். ஒன் ஆஃப் த ஹாட் ஃபேவரட்ஸ் தான். அவங்களும் போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த குரூப் விட்டு தாண்டி வெளியே போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த டீம். அலாங் வித் வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பாக இங்கிலாந்து தான் அடுத்த டீமாக போகணும். ஸோ குரூப் பி பொறுத்த வரைக்கும் இந்த ராக்கெட் சயின்ஸும் தேவையில்லை. நீங்கள் நார்மலாக கேம் பார்த்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அந்த 2 டீம் ஈஸியாக உள்ள போயிடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா மேபி அந்த யாராச்சும் ஒரு 1 மேன் ஷோ, அந்த மார்க் ஸ்டப்ஸோ இல்லை மில்லரோ அரல்ஸ் கிளாஸனோ இவங்க 3 பேர் யாராச்சும் ஒரு 1 மேன் ஷோ கொடுத்தாங்க இங்கே உள்ள வரலாம். ஏன்னா மில்லர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் மாதிரி ஆட மாட்டேங்கிறார். ஆஸ்திரேலியா பிளேயர் மாதிரி கிளச்னா அங்கே ஆடிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவர் சப்போர்ட் தான் கிடைக்கல. ஏன்னா அவர் போன வேர்ல்டு கப் ஆனாக்கு அவங்க ஃபைனல் வந்து இருக்கணும். ஆனால் ஆஸ்திரேலியா வந்துட்டாங்க. திரும்ப வேர்ல்டு கப் வேணாம், அதை பற்றி பேச வேண்டாம். நான் அதுலேருந்தே இந்தியா சப்போர்ட் பண்ணதை விட்டுட்டேன். நீங்க சப்போர்ட் பண்ண தோக்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம். நீங்களாச்சும் உள்ள போங்கடா. அந்த வடிவேல வந்து அந்த ஸ்டார் எடுத்து குத்துவாங்கல்ல, அந்த மாதிரி 2013 இருந்து குத்திட்டே இருக்கோம். உள்ளே போக மாட்டேங்குது. நவம்பர் 19 மறக்க முடியாது.